இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அண்ணா நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க. அவங்க இந்த பெட்டிய தந்து இத சரி பார்த்து தாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. சரின்னு சொல்லி அந்த பெட்டிய ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதில பைக் வந்து வாஷ் பண்ற கன் இருந்துச்சுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில கன்னு அதுபோக 2 பேட்டரி வந்து தந்திருக்காங்க. ரீசார்ஜபிள் பேட்டரி தான். அதுபோக அந்த டியூப் வந்து லென்த்தாவே தந்திருக்காங்கங்க. அதுக்கடுத்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ற ஸ்ப்ரேயர் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஏத்துறதுக்குரிய அடாப்டர் வந்து தந்திருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட்டு பேட்டரி வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். அதில 20 வோல்ட் வந்து கரெக்ட்டா தான் வருது 2 பேட்டரிலயுமே. பேட்டரி பிரச்சனை இல்ல. முன்னாடி 48 வோல்ட்னு வந்து போட்டிருப்பாங்க. ஆனா இது 21 வோல்ட் பேட்டரி தான் இதில அந்த சார்ஜர்லேயே வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ இதில வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கு. இத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்தோம். சுத்தமா ஆனே ஆகலங்க. பேட்டரியில பிரச்சனை இல்ல. ஆனா அந்த மிஷின்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இத ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். பாருங்க சுத்தமா வந்து ஆனே ஆகல. சரின்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட்டு பேட்டரிய வந்து கழட்டிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் வந்து இந்த மாரி கழட்டி விட்டாச்சுங்க. கழட்டிட்டு இத ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதில வந்து தண்ணி போன மாரி எதுவுமே இல்ல. சரி ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சுவிட்ச் இருக்குல்ல அத வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது டைரக்ட்டா வந்து பவர் வந்து குடுத்து செக் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து பேட்டரி வந்து இந்த மாரி வந்து போட்டுற போறோம். போட்டுட்டு அத சுவிட்சுக்கு கீழ வந்து அந்த இது இருக்குல்ல அத வந்து டைரக்ட்டாவே நம்ம வந்து பவர் சப்ளை வந்து இது பண்ண போறோம். இந்த மாரி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இந்த மாரி வச்சோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சுத்துது. ஸோ இதில வந்து அந்த சுவிட்ச் தாங்க பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து நல்லாவே பவரா சுத்துது. கொஞ்சம் சவுண்ட் வந்து இருக்கு. ஸோ அத கழட்டிட்டு அங்க வந்து கொஞ்சம் கிரீஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு தான் இத வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ அந்த சுவிட்ச வந்து பாருங்க சுத்தமா ஒர்க்கே ஆகல. அதனால அந்த சுவிட்ச வந்து கழட்டியாச்சு. இதுக்கு வந்து வேற சுவிட்ச் வந்து போட போறோம். இது வந்து லிமிட் சுவிட்ச் இருந்துச்சு. லிமிட் சுவிட்ச்லயே நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கரெக்ட்டா குடுத்து அத வந்து ஆன் பண்றப்ப ஆன் பண்ற மாரியும் வைக்கலாம். அதுக்கடுத்து அந்த மெட்டல் பீஸ மட்டும் நான் பிச்சு எடுத்துட்டேன். அதுக்கடுத்து இந்த மாரி கனெக்ஷன் வந்து குடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து கரெக்ட்டா தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஆன் பண்றோம் அப்படின்னா சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுக்கடுத்து உள்ளக்கனா கிரீஸ்னா எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு தான் இத வந்து ஃபிட் பண்ண போறோம். அதுக்கடுத்து அத அந்த இடத்துலயே வந்து கரெக்ட்டா ஃபிட் பண்ணிற போறேன். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து லைட்டா செக் பண்ணி பார்த்தேன். கரெக்ட்டா தான் ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்து இத வந்து எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு இத வந்து க்ளோஸ் வந்து பண்ணிரலாம். இப்போ பாருங்க கரெக்ட்டா வருது. எந்த ஒரு இதுவும் இல்லங்க. சரின்னு சொல்லி அதுக்கடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து போட்டு டைட் வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அவங்க தந்த அந்த மெட்டீரியல்லாம் இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் இந்த மாரி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செக் பண்ண போறோம். இப்போ தண்ணிக்குள்ள வந்து போட்டுட்டு ஆன் பண்ணோனே பாருங்க செமையா வந்து ஒர்க் ஆகுது. அப்படியே வந்து நல்லா இருந்துச்சுங்க. அந்த வெயிலுக்கு இந்த மழை துளி மாரி படுறது நல்லா கூலிங்கா வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கையும் ஃப்ரெண்டு வந்து வாஷ் பண்ணி பார்த்தா நல்லா தான் வாஷ் பண்ணுதுங்க. இதில வந்து முன்னாடி அத அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நல்லா ஸ்பீடா அடிக்குது. ஸோ இந்த மாரி எப்படினாலும் நம்ம வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இத எப்படியோ ஒர்க் பண்ண வச்சாச்சுங்க. அதில ஒரு சுவிட்ச் தான் பிரச்சனையா இருந்துச்சு. அதுபோக சவுண்டுக்கு வந்து கொஞ்சம் கிரீஸ்லாம் அப்ளை பண்ணணும். இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுங்க. உங்க வீட்லயும் ரிப்பேரான திங்ஸ் இருக்கு. அத நான் சர்வீஸ் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கடை டீட்டெயில வந்து ஸ்க்ரீன்ல ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு திங்ஸ வந்து அனுப்பி வைங்க. சர்வீஸ் வந்து பார்த்து அனுப்பி வச்சிரலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க.